அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, அரைச்சி வச்ச தக்காளி போட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். போட்டிருக்க மசாலாவோட வாசனை போடுறதுக்காக நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட்டை பார்த்தா கரெக்டாக இருக்குது. நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இதில் வேணுன்றவங்க லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி கசகசா போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குருமாவை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. நாங்கள் எதுக்கு ரெடி பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.